ஸ்பைசி செஃப். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்லேயே பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. இந்த டிஷ்ஷு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய 1/2 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாதுளம்பழம் ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். 5 பனானா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன், தர்பூசணி பழம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி சேராமல் கலக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடான பாலில் டைரெக்டாக நீங்கள் பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் திரியாக வர சான்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கலாம். பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் கலக்கி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. பால் சூடு ஆற வரைக்கும் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பவுடர் வந்து திரியாக வராது. இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்குவத்தில் இருக்குது. கஸ்டர்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். தர்பூசணி பழம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சிருக்க ட்ரை கிரேப்ஸ், முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கஸ்டர்டில் டிப் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க. இன்றைக்கி நான் கஸ்டர்ட் பவுடர், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி ஸ்ட்ராபெரி, வெனிலா நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இந்த பவுல் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் அந்த ஜில்னஸோட சாப்பிட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.